ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ட்ரெய்லர் மட்டுமே என்று ராணுவ தளபதி பேசியிருக்கக்கூடியது தற்பொழுது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், வணக்கம். ராணுவ தளபதியினுடைய கருத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, விவரம் என்ன? அதாவது மே மாதம் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ட்ரெய்லர் மட்டுமே எனவும் நீண்டகால போருக்கு நாம் தயாராக வேண்டும் எனவும் பாகிஸ்தான் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தால் பாகிஸ்தானுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் என இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதி தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற சாணக்யா டிஃபென்ஸ் டயலாக் என்ற நிகழ்ச்சியில் பேசுகின்ற போது அவரிடம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் 1.0 ஒன்று குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை, அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாதத்தையும் பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரித்து வருவதாக குறிப்பிட்டார். மே மாதம் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூரை பொறுத்தவரை அந்த சினிமா இன்னும் தொடங்கவே இல்லை. தொடங்கியது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். அந்த ட்ரெய்லர் கூட 18 மணி நேரத்தில் முடிந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல நாம் நீண்டகால போருக்கு தயாராக வேண்டும் என குறிப்பிட்ட அவர் நீண்டகால போரை மனதில் கொண்டு பல சீரமைப்புகளை தாங்கள் செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாகிஸ்தான் மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தால் அதற்கு தக்க பாடத்தை புகுத்துவோம் என தெரிவித்த அவர் நீரும் இரத்தமும் ஒன்றாக செல்ல முடியாது, அதே போல பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக செல்ல முடியாது. எனவே பாகிஸ்தான் அமைதியின் பாதையை தேர்ந்தெடுக்குமாறு தாங்கள் வலியுறுத்துவதாக உபேந்திர திவிவேதி குறிப்பிட்டிருக்கிறார்.